அமைதியான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்படித்தானே அவங்களோட நான் போன வீடியோ சொல்லலாம் அவங்களோட சூழலை காட்டல போல, நீங்க வளைச்சு பார்த்தா தெரியும். ஆம், நீங்க தானே செய்யற எல்லா வேலைகளும். இப்ப என்ன செய்யறீங்க நீங்க? வேலி அடைக்கிறீங்களா? யானைகள் வரதா? அதான் அந்த ஆம்பளை உதவி இல்ல. அதான் நான் வீடியோல சொன்னது, ஆம்பளை உதவி இல்லாததால கஷ்டம். நீங்களும் பாருங்களேன், ஒரு 2 பெண்கள் வந்து கட்டைய பிடிங்கி நாட்டுறாங்க. அப்ப நாங்க செய்ய, அப்ப நாங்க செஞ்சுட்டு போவியா? ஆனா எத்தனை குஞ்சு வாங்கினீங்க? எத்தனை பெருக்கி? 52 குஞ்சு வாங்கினேன்னா 48 4 செத்துட்டு கொஞ்சம் 48 இருக்கு. 48 கோழி முதல் தந்து அதுக்கு நான் கோழி கூட அடிச்சிருக்கேன். அடுத்தது 10 கோழி குஞ்சு வாங்குறதுக்கு அனுப்பினேன். இவங்க அம்மா இன்னும் வரல. அவங்க இன்றைக்கு மருந்து வலிக்கிட்டான், மருந்து போக்காங்க. அப்ப எத்தனை நாள் இருக்கும் போய்? ஒரு மாதம், இன்றைக்கு 8 நாள் மாதம். ஒரு மாதம் 8 நாள். எனக்கு நான் இப்ப நானும் வீட்டுக்கு வாங்குறது ஒரு தையல் மிஷின் இருந்துச்சுன்னாலும் இஞ்சிட்டு இப்ப தெரிஞ்சாக்கள் உடுப்பெல்லாம் தட்டி கொடுக்கலாம். இப்ப அது கொடுத்தாலும் ஜாவரம் போ. அப்படி ஒரு தையல் மிஷினை நான் கிடைச்சாலும் பரவாயில்ல. தையல் மிஷின் இப்ப அம்மாக்கள் போற நேரம் நானும் செஞ்சு தச்சேன்னுண்டாலும் 10 ரூபா காசு கொடுக்கலாம். இப்ப அம்மா மாண்டு வந்து எடுத்து அவங்கள்ட்ட 5000 ரூபா காசு வாங்கி கொடுத்து போறது. இப்படி இருக்கிறதோட நான் ஏதாச்சும் ஒரு வேலை எனக்கு நான் தெரிஞ்சு உங்களுக்கு இப்ப தங்கச்சி படிப்பிக்கணும். தங்கச்சி படிப்பிக்கணும். நீங்க ஒரு குடும்ப கஷ்டத்தால படிப்பை விட்டுட்டீங்க. என்ன மிக்க நன்றி அப்பா, எங்களுக்கு நீங்க இந்த உதவியை வழங்கினதுக்கு. மிச்ச போதுமானதா இல்லை எங்களுக்கு, இருந்தாலும் ஓரளவு மட்டில செஞ்சிருக்கோம். நீங்க 100 வருஷம் வந்து நல்லா வாழணும், அதான எங்களோட ஆசை. என்ன அவருடைய நல்ல மனசு இருக்கிறார்கள், நல்ல ஆயுளோட இருக்கிறோம் தானே. அந்த அண்ணனுக்கு நல்லா இருக்கணும். ஓகே, அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளாவளி என்ற இடத்துல நிற்கிறேன். இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் வெள்ளாவளிக்கும் ரொம்ப தூரம். சொல்லப்போனால் இப்போ ட்ரிங்கோ நான் அந்த ஈச்சலம்பட்டுக்கு போனேன் தானே, கிட்டத்தட்ட அப்படி தூரம் தான் வரும். இப்போ பாருங்க, இங்கே நான் வந்திருக்கிற இடத்த பாருங்க, ஃபுல்லாக வயல்வெளி. ரொம்பவே நல்லா இருக்கும். உண்மையிலே இந்த இயற்கை சூழலை பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்கள் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே அந்த சிட்டியான இடங்கள்லாம் இருக்கிறோம். அப்போ இப்படியான வீடியோஸ் வந்து இப்படியான பயணங்கள் வந்து எடுக்கும்போதும் மேலே இந்த இயற்கை சூழலாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இப்படியான ஒரு இயற்கை சூழலாம் நான் ஒரு ஏப்ரல் 24 யூடியூப்ல ஒரு வீட்டுன்னு போட்டேன். நான் 6 பெண்கள் எந்த ஒரு உதவியும் இல்லாம தனியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு சின்ன ஒரு பிள்ளை இருக்கு என்று நான் யூடியூப்ல போட்டேன். நான் ஏப்ரல் 24 அவங்களுக்கு பாருங்களேன், ஏப்ரல் 24 சொன்னா நிறைய நாட்கள் ஆயிட்டு. அப்ப இடையில எல்லாம் அவங்களுக்கு உதவி கிடைச்சது. அப்ப தூர தானே, அப்ப தூர இருக்கிறாங்க. இப்ப ரோடெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ரோடெல்லாம் வரணும், பாதைகள்லாம் சின்ன சின்ன பாதை என்பதால என்னோட ஈஸிக்காக அவங்களுக்கு நான் டைரக்டா போட்டுட்டேன். அவங்களுக்கு கிடைச்ச உதவியை பேங்க்ல அவங்களுக்கே போட்டுட்டேன். அவங்க அந்த வீடியோல கேட்டது ஒரு வாழ்வாதாரம் ஒன்று உருவாக்கிட்டாங்க. அடுத்தது அந்த பிள்ளைக்கான ஒரு மருத்துவ செலவுலாம் இருக்கு. அந்த நார்மலா சொல்ல போனா இங்க இருந்து வெள்ளாவளியில இருந்து கொழும்புக்கு அந்த பிள்ளைய 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போறதாம். சொல்ல போனா நான் வந்த ஆண்டுதான் அவங்க போறாங்க. இன்னும் வரல. இப்ப நான் பாருங்களேன் எத்தனை நாட்கள் ஆயிடுதுன்னு பாருங்களேன். இன்னும் அந்த பிள்ளைகள் வரல, அந்த தாயும் பிள்ளையும் இன்னும் வரல. அவங்களுக்கு உதவி கிடைச்சதை நான் அவங்களுக்கு அனுப்பினேன். நான் அவங்களுக்கு சொல்லப்போனா ஒரு வாழ்வாதாரம் ஒன்று உருவாக்குறதுக்கு தான் கிடைச்சது. அதுக்கு கோழிக்கூடு, ஏற்கனவே ஒரு கோழிக்கூடு ஒன்று இருந்தது, அதை திருத்தி அவங்க அதுக்குள்ள கோழி வாங்கி விட்டுருக்கிறாங்க. முதற்கட்டமா ஒரு 30,000 உண்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அதுல அவங்க மேல அந்த கோழிக்கூடு கொஞ்சம் திருத்துற வேலைகள்லாம் இருந்தது, மேல தகரம் அடிச்சு நெட்டெல்லாம் அடிக்க வேண்டிய வேலைகள் இருந்தது. அதை அவங்க செஞ்சாங்களாம். நான் வந்து பார்க்கல, அவங்களே அவங்களோட பொறுப்புல அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டமா ஒரு 10,000 ரூபா அனுப்பினேன். அதுக்கு கோழி குஞ்சுகளும் அதுக்குரிய தீனும் வாங்கியிருக்கிறாங்க. நார்மலா வந்து மொத்தமா 40,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். இப்ப போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்களா,
இப்ப அவங்க என்னோட தொலைபேசி மூலம் சொன்னாங்க இப்படி திருத்திருக்கிறோம், அடுத்தது கோழி குஞ்சுகள் வாங்கி விட்டுருக்கிறோம்னு சொன்னாங்க. போயிட்டு பார்ப்போம், நம்ம சொன்ன மாதிரி கோல்ல சொன்ன மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்களான்னு போயிட்டு பார்ப்போம். இப்ப நான் சொன்ன மாதிரி நான் பாத்தீங்கன்னா பச்சை பசல் இன்றைக்கு இவங்களோட ஒரு வாழ்க்கையும் வந்து மேலே ஒரு அள்ளுந்தொல்லும் இல்லாம ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம், அப்படித்தானே? அவங்களோட நான் போன வீடியோ சொல்ல அவங்களோட சூழலை காட்டல போல, நீங்க வளைச்சு பார்த்தா தெரியும். ஒரு வயல் வெட்டைக்கு நடுவுலதான் அவங்க வீடு இருக்கு. ஆம், நீங்க தானே செய்யற எல்லா வேலைகளும். இப்ப என்ன செய்யறீங்க நீங்க? இந்த கட்டையில அமிழ்ந்து கிடக்கு. வேலி அடைக்கிறீங்களா? யானைகள் வரதா? யானையும் தான் மாடும் தான் இடிக்க விடுது இல்லையா மிருகங்களை. அப்படியா? என்ன ஒரு உதவி இல்ல, அது செய்யறோம். அதான் அந்த ஆம்பளை உதவி இல்ல. ஆம்பளை உதவி இல்ல, அதான் நான் வீடியோல சொன்னது. ஆம்பளை உதவி இல்லாததால கஷ்டம். நீங்களும் பாருங்களேன், ஒரு 2 பெண்கள் வந்து கட்டைய பிடிங்கி நாட்டுறாங்க. அப்ப நாங்க செய்ய, அப்ப நாங்க செஞ்சுட்டு போவியா சொல்லு. இல்லம்மா நாங்க செய்வோம். என்ன நாங்க செய்யறோம், நீங்க உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நாங்க பாருங்க, சின்ன பிள்ளை எத்தனை வயது? 19 தான் இது. ஒரு ஆம்பளை துணை இல்லாத வேலி அடைக்கிறீங்க. இதெல்லாம் போஸ் கடலாம் தூக்கி நீங்களே செய்வீங்களா? இது ஜான் அடிச்சு உடைஞ்சது இல்லம்மா, மாட்டை கட்டி இதுல அதுகள் அந்த வீட்டுக்காரங்க. இது என்ன உடைஞ்சு விழுந்துட்டா? அது நிமித்தி கொண்டு இல்லைன்னா அங்க வேற ஒரு கட்டையை போட்டோம். சொல்ல போனா ஒரு வல்லம் தொல்லும் இல்லாம இருக்கிறீங்க. யானை எப்ப கடைசி வந்தது? இப்ப வராது, பயந்தான் என்ன வந்தா வீட்டுக்குள்ள எல்லாம் வர இல்ல, வளவுக்குள்ள அதிகம் இடத்துக்கு வரும். அன்றைக்கு வந்து இப்ப கிட்ட வந்து இப்படி பார்த்து நின்று போட்டு இந்த பிலா பழத்தை ஆஞ்சிட்டு எங்களை பக்கம் இருந்து வர்றது வட்ட வழியில இருக்கு யானைகள். வயல் இது வெட்டினது பிறகு கூடுதலா என்ன வயல் வெட்டினதுக்கு பிறகு வந்தானி நெல்லு வேலையும் ஞானும் போட்டு பிரிக்க பயம். அப்ப இது எத்தனை நாள் பிடிக்கும் அடிச்சு முடியும் உங்களுக்கு? 8 பேர் மட்டும் போட்டு கட்டிட்டு போட்டு எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? வாங்க நம்ம இனலுக்குள்ள போயிட்டு பேசுவோமே. இப்ப நான் உங்களுக்கு இப்ப காசு எல்லாம் அனுப்பினதானே, அதுல நீங்க கோழி 30 முதல் தந்து அதுக்கு நான் கோழி கூட அடிச்சிருக்கேன். அடுத்தது 10 கோழி குஞ்சு வாங்குறதுக்கு அனுப்பினேன். இவங்க அம்மா இன்னும் வரல. அவங்க இன்றைக்கு மருந்து வலிக்கிட்டான், மருந்து போடுறாங்க. அப்ப எத்தனை நாள் இருக்கும் போய்? ஒரு மாதம், இன்றைக்கு 8 நாள் மாதம். ஒரு மாதம் 8 நாள் பழமையே இப்படித்தாங்க. இப்ப நான் ஏற்கனவே போட்டோ வீடியோ பாத்துருந்தீங்கன்னு சொன்னா மேல தகரம் எல்லாம் இல்ல, என்ன சும்மா மொட்டையா இருந்தது. மேல தகரம் அடிச்சு கேட்டு போட்டதா இதெல்லாம் தெரியுது. இந்த சிலாகெல்லாம் இருந்தது தானே. இப்ப அதுக்கு எவ்வளவு செலவாயினது? 20 போற செலவு. அந்த அக்கா அனுப்பினதா? அப்ப 20க்குள்ள இதை முடிச்சிட்டீங்க. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குஞ்சு வெளியிலயா இருக்குல்ல? அதுக்குள்ளயா? அப்படி என்ன? சரி, இப்ப அதுதான் சொன்ன மாதிரியே அந்த பழைய வீடியோ பார்த்திருந்தா தெரியும். ஃபுல்லா இதெல்லாம் இல்ல, வளைச்சு பார்ப்போம். ஆனா பெரிய கூடு. ஆனா என்ன செய்யற, காசுக்கு ஏத்த மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க. பெரிய ஒரு மரங்கள்லாம் இருக்கு. இதுல பா. ஆனா வந்து எத்தனை சகரம் வாங்கினீங்க? எவ்வளவு சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்களேன். ஏன் பிள்ளையா? இல்ல, உங்களுக்கு அனுப்பின காசு இப்ப அது உங்களுக்கு அனுப்பி அதுதான் கேக்குற. இப்ப நீங்க வந்து தெளிவா சொன்னா இப்ப எங்களுக்கு இவ்வளவுதான் செலவாயிருக்கு எங்களுக்கு விளங்கி. 8000 வாங்கிருக்கீங்க. ஆனா இருக்கிறதையும் வச்சு என்ன இதுக்குள்ள எல்லாம் இருக்கிறதையும் வச்சு அங்காலையும் கட்டி போடும். மற்ற கோழியில விடணுமே.
நீ அதுல ஆனா இப்ப 10 அனுப்பினீங்க, அப்ப 20ல இப்ப நீங்க மிச்சம் வந்துருக்க, இப்ப நீங்க செலவுக்கு எடுத்திருப்பீங்க. ஓ இனி போற வாரத்துல வேத்துக்குள்ளி எல்லாமே தேத்திட்டு வர்றதுக்கு அதுக்கு வேறையா அவ்வளவு கொடுத்து நம்ம 800 ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன். நமக்கு ஆட்டிக்காம நாங்கள் கொஞ்சம் அதானே அதானே. போற வாரத்துல வயிற்று அப்படி அப்ப இப்ப இப்படித்தானே இப்ப நீங்க நார்மலா சொல்ல போனா இது வந்து களுவாஞ்சிக்குடிக்கு எவ்வளவு தூரம் உள்ள இருக்குன்னு இப்ப அடுத்தது சொன்னீங்க. இப்ப இந்த வயல் வெட்டுற டைம்ல தான் உங்களுக்கு வேலைகள் வட்ட வழியில. அப்ப இப்ப எல்லாம் என்ன செய்யறீங்க? இப்ப உங்களுக்கு தொழில்ன்றது இப்ப சாப்பாடுக்குலாம் இது வருமானம் தொழிலுண்டே இந்த கோயில் அடி வேலை செய்யறாங்க. நீ சாப்பாடு பாய்ச்ச கட்டி தரச்சுன்னு அப்ப அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாப்புல 300 படி காசு காலேஜ் சாப்பாடு மட்டும் 400 கொடுத்தேன். அதே சாப்பாடு கேட்டுவாங்க. இப்ப கூலியாக்கள் வரலையா போட்டு அது ரொம்ப நாங்க அப்படி சின்ன சின்ன வேலையை தான் செஞ்சு எங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கு. அப்படின்னு அப்படியா பேசுறீங்க? எப்படிதான் பேசணும் தெளிவா உண்மையிலேதான். ஏன்னா சொல்லத்தானே நம்ம வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. அப்ப இதான் சாப்பாடு என்ன இன்னைக்கு சாப்பாடுன்னு சொன்னா கோயிலுக்கு சமைச்சு கொடுக்கும். அப்ப இல்லனாலும் அது வருமா? ஒரு நாளைக்கு இல்ல 2 நாளைக்கு சொல்லுவாங்க. அது சொல்றேன் வாங்குற சாப்பிடுறேன் வந்தாத குடுக்குற திருப்பி கடன் வாங்குற திருப்பி வாங்கி சாப்பிடுற திருப்பி அப்படியே போய்கொண்டு அப்படி என்ன. தங்கச்சி உங்களோட கத்தலையா? இல்ல நீங்க இருக்கிறதால இருக்க சின்ன பிள்ளை தானே. ஸ்கூலுக்கு போறீங்களா? அது அப்படித்தான் நம்மள்ட்ட சின்ன பிள்ளைகளுக்கு பேசுறதில்ல நம்மளோட வீடியோஸ்ல. அதானே. என்ன இப்ப நான் அனுப்பினதுக்கு இப்ப சொல்லப்போனா தகரம் வாங்கி எப்படியும் அதுல 20ல அதுதான் கேட்கிறேன். 20ல ஏதாச்சும் மிஞ்சி நீங்க செலவுக்கு எடுத்தீங்களா? அப்ப நீங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது 3000 ரூபாய் எடுத்தேன். அப்ப 17,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கும். என்ன 17,000 முடிஞ்சிருக்கு. கோழி குஞ்சு வாங்கிருக்கீங்களே என்ன நாட்டுக்கோழி எத்தனை வாங்கினீங்க? 8 தகரமும் வாங்கி அடிச்சு கூலியும் கொடுத்துருப்பீங்க என்ன அடிக்கிறதுக்கு. அடுத்தது கோழி குஞ்சும் வாங்கிருக்கீங்க. அதுக்கு பிறகு 11 அனுப்பினா அதுல அந்த குஞ்சு வாங்கினீங்க. அப்ப அதை பாப்போமே அந்த குஞ்சு. அப்ப இந்த இதெல்லாம் நீங்க பயிர் செய்யற இல்லையா? உங்களோட அப்ப இதெல்லாம் உங்களோட இடம் இல்லையா? அப்ப அந்த வயலெல்லாம் ஆட்கள் 5 துண்டு மட்டும் உங்களோட. அதுக்கேற்ற மாதிரி மோட்டர் கிணறு எல்லாமே இருக்கு. நிறுவனம் ஒன்னும் கொடுத்த இது என்ன அந்த அரிக்கிறது வெத்திலையா? பைத்தியாது வெத்தலைக்கு குத்தி வைக்கிற மாதிரியே இருக்கு. இப்படி கொடி பைத்தியாது. அப்ப இதுதானே உங்களுக்கு தொழில் ஒரு நிரந்தரம். அந்த தொழில் இல்ல நிரந்தர தொழில் இல்ல. ஒரு நிரந்தரமான தொழில் இருக்குன்னு சொன்னா அதை செஞ்சு வார வருமானத்துல பாக்கலாம். வீட்டுனாலும் பாக்கலாம். அதுக்கும் வசதி இல்லை எங்களுக்கு. வளர்ப்பு வளர்த்து எடுத்து அதுக்கு சாப்பாடு மருந்து. ஓகே அப்ப அந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கினதை பாப்போமே வாங்க. மருந்து வாங்கினவங்க இதெல்லாம் போலாம் தானே. இந்த பிலா மரம் இது செஞ்சாலும் கொஞ்சம் விக்கலாம். ஏன்னா அப்படியா? அது சாதியாது தானே. இனிப்பு இல்ல மனத்துக்கு வரும் பழத்தா. திறந்து காட்டுங்க வெளியில ஓடி வருமா? ஆனா
எத்தனை குஞ்சு வாங்கினீங்க? எத்தனை பெருக்கி? 52 குஞ்சு வாங்கினேன்னா 48 4 செத்துட்டு மிச்சம் 48 இருக்கு. 48 இருக்குன்னு. பரவாயில்ல, 48 நல்லா இருக்காங்க, நல்ல சைஸா. அவளுக்கு வீக்கோ மருந்து குளுக்கோஸ் குளுக்கோஸ் நிறைய இன்னொரு சாரி சத்து மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. வாங்கி கொடுக்குறேன். நாட்டு குஞ்சா அது? இது மிஷின் குஞ்சு. அப்ப வந்து கோழி இறைச்சி கோழி. இதுல வந்து போடும் சேவலும் வந்து முட்டை போட்டு அப்படி வராது. இல்ல அப்படி ஏன் நாட்டுக்கோழி வாங்கல? நாட்டுக்கோழி வாங்கினா விலை முட்- கூடமா முந்தி ஜோடி வந்து 1200 ரூபாய் படி வாங்கினேன். இப்ப சொல்றாங்க 1800 ரூபாய் கோழி. அப்படி வாங்கி ஒன்று என்ன குஞ்சா இல்ல பெரிய ஒரு அளவான? இப்படி கோழி. இப்படியா? இதை விட கொஞ்சம் 1800 800 ரூபாய். என்ன நாட்டுக்கோழியே இப்ப விலை கூட. அதுல இந்த கோழி வாங்கினேன். ஆனா இப்படி இருந்தாலும் ஒரு போடு இப்ப அதுகளை வளர்த்தா முட்டை போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெருக்கலாம் தான். அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப இது என்ன சொன்னா அதானே இதை வளர்க்குறீங்க, வளர்ந்ததுக்கு பிறகு இதை வித்து போட்டு திருப்பி ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கி வச்சுனீங்கன்னு சொன்னா அது அப்படித்தானே. ஏன்னு சொன்னா நாட்டுக்கோழி இருந்தா இதுக்குள்ள விட்டாலும் மீன்கள் தானே. இதுல சருவலி பிடிக்குது. இரவையிலையும் பயம் இதுக்குள்ள பாம்பு சருவலி ஏன் வந்த வீட்டுக்குள்ள? வீட்டுக்குள்ள அப்ப அது எல்லாம் சிக்கலா தான் இருக்கு. என்ன செய்யற வயல் தானே. இப்ப கோழி வளர்ப்பு இதுக்கு அடுத்ததா என்ன தொழில்ன்ற மாதிரி ஏதாச்சும் நீங்க செய்யக்கூடியது இடியப்பம் அது இது அவிச்சு விக்கலாம். இப்ப அதுக்குரிய உபகரணங்கள் என்ன தேவைப்படுது? ஏதாச்சும் தேவைப்படுதா? மாவு இடிக்க கையால நான் அடிச்சு எடுக்கலாம். இனி அதுக்குரிய இடிய பொருள், இனி இடியப்பமா வச்சா கறிய ஜாமான அதுகள் இல்ல ஏதாச்சும் ஏதாச்சும் தேவைப்படுதா? தங்கச்சி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன். இப்ப எனக்கு இப்ப நானும் வீட்டு தேவை பாக்குறது ஒரு தையல் மிஷின் இருந்துச்சு என்றாலும் இஞ்சிட்டு இப்ப தெரிஞ்சாக்கள் உடுப்பெல்லாம் தச்சு கொடுக்கலாம். இப்ப அது கொடுத்தாலும் ஜாவரம் போகும். அப்படி ஒரு தையல் மிஷினை நான் கிடைச்சாலும் பரவாயில்ல. தையல் மிஷின் இப்ப அம்மாக்கள் போற நேரம் நானும் செஞ்சு தச்சேன்னுண்டாலும் 10 ரூபா காசு கொடுக்கலாம். இப்ப அம்மா மாண்டு வந்து எடுத்து அவங்கள்ட்ட 5000 ரூபா காசு வாங்கி கொடுத்து போறது. இப்படி இருக்கிறதோட நான் ஏதாச்சும் ஒரு வேலை எனக்கு நான் தெரிஞ்சு உங்களுக்கு தான் இப்ப தங்கச்சிய படிப்பிக்கணும். தங்கச்சிய படிப்பிக்கணும். நீங்க ஒரு குடும்ப கஷ்டத்தால படிப்பை விட்டுட்டீங்க. என்ன அதனால நீங்க இப்படி ஒரு தொழில் ஒண்ணு செஞ்சு செய்யத்தானே வேணும். அது வீட்டுல இருந்து செய்யற மாதிரி. நான் தான் இடியப்ப தவிச்சாலும் அவ தைச்சு செய்வா. நீங்க ரெண்டு இதை அப்படி பார்த்தாலே அவ ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தாலும் இப்ப உங்களுக்கு என்ன புஸ்தகம் இல்லாம இருக்கு? எங்கட அண்ணன் எங்கட அண்ணன் காட்டலாமா? காட்டு காட்டு. வாங்க. என்ன மாதிரி காடு சத்தமா இருக்கு. பைக்ல காடு சத்தமா இருக்கு. பெரிய கோழி நாங்க வாங்கிட்டு நாங்க 6 கோழி வாங்கினேன். பெரிய கோழி இத காட்டினா சரி. நீங்க இதுல 5 நிக்கு. என்ன இந்த சைஸ்ல வாங்கினேன். ஓகே, அதான் நாட்டுக்கோழி தான் சரியது. இப்ப அதான் சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு அவசரமா ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா சொல்லுங்க. இப்ப என்ன வாங்குறதுக்கு இப்ப நீங்க செஞ்சு செய்யறதுன்னு சொன்னப்ப ஒரு முயற்சி ஒன்று தானே செய்யறீங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பு இப்பதானே இப்ப ஆரம்பம். இப்ப அதுக்கு இப்ப நாட்டுக்கோழி தேவைப்படுதா? இன்னும் வாங்கி விட்டா நல்லது தானே. எனக்கு நாட்டுக்கோழி தான் பிடிச்சிருக்கு. ஏன்னு சொன்னா இது இறைச்சிக்கு விக்கலாம் வளர்த்ததுக்கு பிறகு. நாட்டுக்கோழின்னு சொன்னா அது முட்டை போடும். ஏன்னா ஒரு கோழி எத்தனை மாசத்துக்கு முட்டை போடும்? இப்போ கன்னி போடாயி முட்டை போட ஸ்டார்ட் பண்ணி எத்தனை தொடர்ச்சியா முட்டை போட்டு கொண்டிருக்கு? மொத்தமா ஒரு 1.5 வருஷம் விடுமா? ஒரு வருஷம் அப்படி விடுமா? பாருங்க. அப்ப முட்டை போட்டாலும் உங்களை அப்ப கொஞ்சம் சமாளிக்கலாம் தானே என்னதுல. சரியாப்பா. நானும் இப்ப ஒரு 11 தான். அப்ப அதுக்கு கோழி வாங்கி விடுங்க, நாட்டுக்கோழி. சரிதானே? அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டமா ஏதாச்சும் கிடைச்சா நம்ம செய்யலாம் தானே. அவங்களுக்கு கிடைச்சதை நான் உங்களுக்கு தருவேன். ஏன்னு சொன்னா நாட்டுக்கோழி தானே நல்லா.
அப்ப நாட்டுக்கோழி வாங்கி விடுங்க. 1800 இதே மாதிரி குஞ்சு ஒடியோடி நாட்டுக்கோழி விலை கூட தானே சார். 10 இருக்கீங்க. அப்ப மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கேன்? 30 இருக்கா, இதுல 10, இதுல 10, 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் இந்த அக்காவுக்கு வாழ்வாதாரத்துக்கு தானே தந்திருக்கேன். அதுல சில மிச்சம் வந்ததை நீங்க சாப்பாட்டு வாங்கிருக்கீங்க. சரி, அது பரவாயில்ல. ஓகே, இப்ப உங்களுக்கு 50,000 ரூபாய் உதவி மூலமா 50,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த உதவி வழங்கினது லண்டன்ல இருக்கிற ஜெரோம் அந்த அண்ணன் தான் வழங்கி இருந்தாரு. இந்த வீடியோ மூலமா இப்ப உங்களுக்கு இப்ப கிடைச்ச உதவி கொஞ்சம் போதுமானதா இல்லதானே? ஏன்னா இன்னும் தேவை, தங்கச்சி கேட்டாங்க, இன்னும் தேவைப்படுது. அதையும் யாராச்சும் அல்லது அந்த அண்ணனை வழங்கினாலும் நல்லதானே? ஏன்னா அப்ப அந்த அண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லி விடுங்களேன். நன்றி தம்பி, உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு. உங்களாலே மனுஷன் தான் வழங்கினா மிச்சம் உதவியா இருக்கும். தங்கச்சி மிக்க நன்றி அப்பா, எங்களுக்கு நீங்க இந்த உதவியை வழங்கினதுக்கு. மிச்ச போதுமானதா இல்ல எங்களுக்கு, இருந்தாலும் ஓரளவு மட்டில செஞ்சிருக்கோம். நீங்க 100 வருஷம் வந்து நல்லா வாழணும், அதான எங்கட ஆசை. என்ன அப்படி நல்ல மனசு இருக்கிறார்கள், நல்ல ஆயுளோட இருக்கணும் தானே. அந்த அண்ணனுக்கு நல்லா இருக்கணும். ஓகே, அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் நீங்க ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா படிப்படியா இப்ப தங்கச்சியும் கேட்டாங்க, ஏதோ ஒரு கட்டத்துல அது உதவி வரும்னு சொன்னா நான் தருவேன் தானே, அந்த நம்பிக்கை இருக்குதானே. என்ன உங்களுக்கு யாராச்சும் உதவி செய்ய போறோம்னு சொன்னா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் தானே. இப்ப வந்து உங்களோட வீடியோ போட்டு இப்ப உங்களுக்கு கிடைச்ச உதவியை நான் தந்திருக்கிறேன். இப்ப இந்த வீடியோ மூலமும் தானே இப்ப இவங்களுக்கு இப்ப ஒரு 6 பேருக்கும் போதுமானதா இல்ல. அதனால இப்ப இந்த தங்கச்சியும் கேட்டாங்க, ஒரு தையல் மிஷின் கிடைச்சா நல்லா அவைய வீட்டுல இருந்து செய்வான்னு சொன்னாவோ. அடுத்தது அந்த கோழி வளர்ப்ப கொஞ்சம் கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைதானே. இப்ப நாட்டுக்கோழின்றது விலை கூட, அந்த நாட்டுக்கோழி விலை கூடன்றதாலதான் அவங்க அந்த இறைச்சி கோழி வளர்க்குறாங்க. அனுப்பின 10,000 ரூபாயில. அதுதான் இந்த வீடியோல இப்ப நம்மள வந்து உங்களுக்கு இவங்களோட நிலைமை விளங்கிருக்கும். ஒரு தனிமையில ஒரு துணையும் இல்லாம, ஒரு ஆம்பளை துணையும் இல்லாம நீங்க ஸ்டார்ட்லயே பாத்துருப்பீங்க, இந்த வேலி கூட அவங்க அடைக்கிறாங்க. அப்ப என்ன நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணத்தானே வேணும். இப்ப இந்த சின்ன பிள்ளைகளும் படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்தா தானே சின்ன பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். ஓகே, இப்ப நம்ம இந்த வீடியோ மூலமா இப்பயும் தெரியப்படுத்துவோம். அதுலயும் நம்ம கேட்டோம்னாம இப்ப இதுலயும் கேட்கிறோம். இப்ப வந்த உதவிக்கு அவங்க பிரயோஜனம் தான் படுத்திருக்காங்க, கோழி வாங்கி விட்டுருக்கிறாங்க, அடுத்தது வந்து கோழி கூட திருத்திருக்கிறாங்க. இந்த வீடியோ மூலமாகவும் அவங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ இப்ப கேட்டாங்க தானே, அந்த உதவியெல்லாம் செய்ய முன் வருவீங்கன்னு நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். ஓகேங்க, நம்பிக்கையோட இருக்கிறேன். நானும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.